அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் லேபர் லா 1ல் மிக முக்கியமான டாபிக் தான் இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர். இதற்கு முன்னாடி 2 வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் ஆர்டரை பற்றி பார்த்துட்டோம். அதனுடைய கண்டினியூஷன் வீடியோ தான் இந்த வீடியோ நம்பர் 18. ஸோ நீங்கள் 16 அண்ட் 17 பார்த்துட்டதுக்கு அப்புறமா வீடியோ நம்பர் 18க்குள்ளே வந்தீங்கன்னா மிக அற்புதமாக புரிய வரும். ஸோ அந்த ஆர்டரில் நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா இதிலிருந்து எந்த வகையான கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக பிக் பண்ண முடியும். சரி, உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற அந்த இமேஜை எடுத்து இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். டிஃபைன் டேர்ம் ஆஃப் ஸ்டாண்டிங் ஆர்டர், நிலையான என்பதை வரையறு. இதற்கு முந்தின வீடியோவில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். சான்றளிக்கப்பட்ட நிலையானைகளை, அதாவதுங்க நிலையானையை அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஆஃபீஸர்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் ஆர்டர் கொடுக்குறாங்க. அதற்கு பேர் தான் பார்த்திங்கன்னா சர்டிஃபைடு ஸ்டாண்டிங் ஆர்டர்னு பேர். அந்த மாதிரியான ஸ்டாண்டிங் ஆர்டர்களை செயல்படுத்தும் தேதி, எந்த தேதியிலிருந்து அது செயல்படுத்துவாங்க, அதனை திருத்தம் செய்வதற்கான நடைமுறைகளை விளக்குக. அமெண்ட்மெண்ட் எதனா பண்ண முடியுமா, மாடிஃபிகேஷன் எதனா பண்ண முடியுமா, இந்த மாதிரியான விவகாரங்களை கூறுக அப்படின்ற மாதிரி உங்களை ஒரு கொஸ்டினாக கேட்குறாங்க. அதற்குண்டான விடை தான் இந்த வீடியோ. வீடியோ நம்பர் 17ஓட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோன்றதை நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. டேட் ஆஃப் ஆப்ரேஷனல் ஆஃப் ஸ்டாண்டிங் ஆர்டர் செக்ஷன் 7 டிஃபைன் பண்ணி சொல்லுது. அங்கே கொடுக்கப்பட்ட அந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் எப்பத்துலேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சான்றளிக்கப்பட்ட ஸ்டாண்டிங் ஆர்டர், அதாவது வீடியோ நம்பர் 17இல் சொல்லப்பட்ட அந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் பிறகு அதன் பிரதிகள்னா என்ன, ஜெராக்ஸ் காப்பீஸ், நகல் காப்பீஸ் தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்படுகின்றன. எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த தொழிற்சங்கத்துக்கு ஒரு காப்பீஸ் கொடுத்துருவாங்க. எதற்குன்னா அதில் மிக முக்கியமாக அவர்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஏன்னா இது மிக முக்கியமாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை தான் சொல்லுது இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர். அதனால் இதில் இருக்கிற எல்லா ஆர்டிக்கலும் உங்களுக்கு சம்மதமா, இதில் இருக்கக்கூடிய எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் உங்களுக்கு சம்மதமா அப்படின்ற மாதிரியான கான்செப்டின் அடிப்படையில் அவங்களுக்கு நகல் கொடுக்கப்படுகின்றது. அந்த நகலை பெற்றுக்கொண்ட தொழிலாளிகள் 30 நாட்களுக்குள், செகண்டில் வருது பாருங்க, 30 நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்ய வேண்டும். ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது, உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக முக்கியமாக இருக்க வேண்டியதும் கூட. கிட்டத்தட்ட நம்ம கோர்ட்டில் நடக்கிற மாதிரியே தான் இருக்குது. நகலை பெற்றுக்கொண்ட தொழிலாளி 30 நாட்களுக்கு மேல், அதாவது 30 நாட்களுக்கு உள் மேல்முறையீடு செய்ய வேண்டும், அப்பீலுக்கு போயிடணும். ஏன் இந்த ஆர்டிகல்ஸ் அவங்க சொன்ன இருக்கக்கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எங்களுக்கு திருப்திகரமாக இல்லை, இதில் ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ணணும், எங்களை அடிமைத்தனம் பண்ணுற மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு காரணத்துக்காக மேல்முறையீடு 30 நாளுக்குள்ளே போய்விட வேண்டும். அப்படி போக தவறினால் அந்த சான்றளிக்கப்பட்ட ஸ்டாண்டிங் ஆர்டர் செயலுக்கு வந்துவிடும் அப்படின்றத உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக நேர்த்தியாக எழுதுங்க. தேர்டு ஒன் என்ன சொல்லுது, மேல்முறையீடு போயிட்டாங்க, போலன்னா செயலுக்கு வந்துடும். இன்கேஸ் மேல்முறையீடு போயிட்டாங்கன்னா நகலை பெற்றுக்கொண்ட அதிகாரி அதன் நகலை முதலாளிக்கு அனுப்ப வேண்டும். ஏன்னா தொழிலாளி என்ன பண்ணுறாரு, இந்த கண்டிஷனுக்கு நாங்கள் ஒத்து வர மாட்டோம், இந்த கண்டிஷனை நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணுங்க அப்படின்னு அந்த சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸர்கிட்ட அந்த மேல்முறையீடை கொடுத்த உடனே அதை வாங்கிக்கிட்ட முதலாளி அதன் நகலை முதலாளிக்கு அனுப்புவார். முதலாளியிடம் இருந்து 7 நாட்களுக்கு உள் இல்லை 7 நாட்களுக்கு பிறகு மறுப்பு வரவில்லை என்றால் அது செயலுக்கு வந்துவிடும். இந்த இடத்துல 30 நாளுக்கு, இந்த இடத்துல 7 நாளுக்கு. நல்லா நோட் பண்ணிக்கிங்க, ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய கான்செப்டும் கூட. ஸோ முதலாளி எந்த அப்ஜெக்ஷனும் தெரிவிக்காத காரணத்தால் அது 7 நாளுக்கு அப்புறமா இந்த சர்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டாண்டிங் ஆர்டர் இவங்க கரெக்ஷன் பண்ணி கொடுத்தாங்க பாருங்கள், அதாவது மேல்முறையீட்டு மனுவில் அந்த கான்செப்ட் ஃபுல்லாக அமலுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன் என்ன சொல்கிறாங்கன்னா, மாடிஃபிகேஷன் செய்ய வேண்டுமானால் கூடுதல் விவரங்களை சேர்க்கலாம் தாராளமாக. அமெண்ட்மெண்ட்னா அதான கான்செப்ட்டு. மாடிஃபிகேஷனாக நீக்கவும் செய்யலாம், எக்ஸ்ட்ரா சேர்க்கலாம். தரப்பினரிடையே ஒப்பந்தம் இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த மாடிஃபிகேஷன் செய்யணும்னா ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கணும், இவர்களுக்குள்ள எந்த ஒப்பந்தமும் இதற்கு முன்னாடி இருக்கக்கூடாது. நான் இதற்கு அடி பண்ணிடுறேன், இதை கேட்டு நான் நடக்கிறேன், அந்த மாதிரியான ஒப்பந்தம் இருந்துச்சுன்னா இவங்க மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது. எந்த ஒரு ஒப்பந்தமும் இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாடிஃபிகேஷன்
எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆன்சர் ஷீட்டில் மிக நேர்த்தியாக எழுதணும். இன்கேஸ் ஒப்பந்தங்கள் இருந்தால் இவங்க 2 பேருக்குள்ள கான்ட்ராக்ட் இருக்குதுன்னா கண்டிப்பாக நோட்டீஸ் அனுப்பப்பட வேண்டும். இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தத்தில் இருக்குது, இந்த இடத்துல இவங்க மாடிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க ஸ்டாண்டிங் ஆர்டரில் அப்படின்ற மாதிரியான ஒரு நோட்டீஸை யாருக்கு அனுப்பணுமோ சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். 5th ஒன்று பார்த்தீங்கன்னா, நோட்டீஸ் அனுப்பப்பட்டு பதில் இல்லை என்றால் நம்மளுடைய கோர்ட்டு கான்செப்ட் மாதிரியே தான் இது. நோட்டீஸ் அனுப்பப்பட்டு பதில் இல்லை என்றால் 7 நாட்களில் நிலையாணை திருத்தம் செய்யப்பட்டு அமலுக்கு வந்துவிடும், இல்லை செயலுக்கு வந்துவிடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்க, புதுசாக வந்த சான்றளிக்கப்பட்ட ஸ்டாண்டிங் ஆர்டர்னால் என்னன்னு சொல்கிறாங்க, அது எத்தனை நாளில் செயலுக்கு வருதுன்றாங்க, எல்லா விவகாரங்களையும் சொல்கிறாங்க. அதாவது 30 + 7 + 7ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எந்த மாதிரியான கான்செப்ட்லாம் இவங்க மாடிஃபிகேஷன் பண்ண முடியும்னா, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஒர்க் மேன், நேச்சர் ஆஃப் ஜாபு, ஒர்க்கிங் டைம் அண்ட் ஹவர்ஸு, ஷிஃப்டிங் ஹவர்ஸு, அட்டண்டன்ஸ் அண்ட் லேட் அட்டண்டன்ஸு, ப்ரொசீஜர் லீவ் அண்ட் கண்டிஷன்ஸ், அதுக்கப்புறம் ரைட் டு லயபிலிட்டிஸ் ஃபார் போத்து, க்ளோசர் டீட்டெயில்ஸு, இந்த மாதிரி இதில் எதனா மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா தாராளமாக மேற்கொள்ளலாம். இந்த ஒரு கான்செப்டுக்கு பிரகாரமாக இத்தனை நாட்கள்னு மேல்முறையீடு இருக்குது, நோட்டீஸ் பீரியட் இருக்குது, இதெல்லாம் பின்பற்றி அவர்கள் மாடிஃபிகேஷன் செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் நோட் பண்ணுங்கள். இந்த ஒரு கேஸ் ஸ்டடி பாருங்கள். யூஎஸ் எலக்ட்ரிக் சப்ளை கம்பெனி லிமிடெட் வெர்சஸ் தேர் ஒர்க்மேன் இன் 1979 நடந்த வழக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபினா உத்தரப்பிரதேஷ்னு அர்த்தம் நல்லா தெரியும் உங்களுக்கு. இந்த வழக்கில் என்ன சொல்ல வராங்கன்னா, இவ்வழக்கில் ஒரு முறை நிலையாணை கம்பெனிக்குள்ளே வந்துடுச்சுன்னா அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால், இத்தனை சவால்களுக்கு மத்தியில் அதை ஏற்றுக்கொண்டீர்களானால் அனைவரும் அதற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 100 அல்லது 100க்கும் மேலே இருந்தால் மட்டும்தான் ஸ்டாண்டிங் ஆர்டரை, சான்றளிக்கப்பட்ட ஸ்டாண்டிங் ஆர்டர் நம்மளால் வாங்க முடியுன்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, தொழிலாளர்களின் எண்ணிக்கை 100க்கும் குறைவாக ஆனால், ஒரு சில கம்பெனி முதலாளிகள் என்ன பண்ணுவாங்க, இது இருந்தால் தானே நீங்கள் இந்த மாதிரி பண்ண முடியும், அதனால் ஒரு 2 பேரை தூக்குடா அப்படின்ற மாதிரிட்டாங்கன்னா, ஸோ 98 மாறிடுது. 98 ஆனாலும் சரி, 70 ஒர்க்கர்ஸ் ஆனாலும் சரி, கண்டிப்பாக ஸ்டாண்டிங் ஆர்டர் அந்த கம்பெனியில் இருக்கும். என்ன சொல்ல வராங்க, ஒரு முறை ஸ்டாண்டிங் ஆர்டர் கம்பெனிக்குள்ளே அப்ளிகபிள் ஆகிவிட்டதென்றால் அது ஊழியர்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டாலும் அது நிலையாகவே நிற்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை இந்த கேஸ் ஸ்டடியில் கொடுத்துட்றாங்க. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக நேர்த்தியாக எழுதுங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு கேஸ் ஸ்டடிக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஞாபகம் வச்சுக்கிட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு முழு மதிப்பெண் கிடைக்கும் என்பதில் ஐயமே கிடையாது. நமது சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டுருக்கு. அதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு டைப் பண்ணி அனுப்புங்க. நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கு இது மிக உதவிகரமாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு அதற்குண்டான விவகாரங்கள் தெரிய வரும். அதே போல் புத்தகங்களும் அவைலபிள் இருக்குதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்ற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.